பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தும் ஜெபமும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, சாந்த குணம் என்பது தேவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மோசேயை குறித்து வாசிக்கிற போது, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான், அவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் எஸ்தருக்கு ராஜாத்தியை குறித்து நாம் கேள்விப்படும்பொழுது, அவள் சாந்தம் உள்ளவளாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். இன்னும் நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் கேள்விப்படும் போதெல்லாம் சாந்த குணமே அவர்களுக்கு அலங்கரிப்பாக இருந்தது. பிரியமானவர்களே, சாந்த குணம் என்பது முகத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது இருதயத்தின் உள்ள நிறைவின் வழியாகவே சாந்தமாய் வெளிப்படுகிறது. தேவனோடு ஆழமான உறவு கொண்டவர்கள், ஜெப ஜீவியம் செய்பவர்கள், தேவனை துதிப்பவர்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்கள், பாவத்தை எதிர்த்து பரிசுத்தமாய் வாழ துடிப்பவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் முகத்திலே ஒரு சாந்த குணம் குடிக்கொண்டிருப்பதை நாம் காண முடியும். உங்களுடைய சாந்த குணம் எப்படி இருக்கிறது? தேவாதி தேவனோடு உங்களுடைய உறவு நிலை எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? தேவன் மேல் நீங்கள் கொண்டுள்ள ஆழமான விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய முகம் பிரதிபலிக்கும். உண்மையாகவே தனிமையில் அந்தரத்தில் தேவனை தேடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவன் அவர்களுக்கு சாந்த குணத்தை அலங்கரிப்பாக கொடுக்கிறார். இன்றைக்கு சாந்த குணம் இல்லாதவர்கள் 1000 முறை பிரசங்கம் பண்ணினாலும், 1000 ஆலோசனைகள் சொன்னாலும், 1000 அட்வைஸ் பண்ணினாலும் அது எடுபடாமல் போவதற்கு காரணம் அவர்கள் முகத்திலே குடிக்கொண்டிருக்கும் சாந்த குணமே. சாந்த குணம் இருக்கும் என்றால் 10 நிமிடம் பேசினாலும் எதிரில் இருப்பவர்களுடைய இருதயத்திலே மாறுதல் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். உங்களுடைய சாந்த குணம் எப்படி என்பதை இன்றைய ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட சாந்த குணத்தை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.